என்ன சார் செஞ்சது திமுக அப்படின்னா, இப்ப என்கிட்ட 2 பேப்பர் இருக்கு. இப்ப நான் திட்டங்களை வேகமா படிக்க போறேன். நீங்க எல்லாம் டக்கு 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 டக்குன்னு எண்ணிக்கிட்டே வரணும். கடைசியா சொல்லணும் எத்தனை திட்டம்னு. சரியா? சத்துணவை சத்தான உணவாக மாற்றுவதற்கு சத்துணவில் முட்டை கொண்டு வந்தார். பிள்ளைகள் படிக்க வேண்டும் என்பதற்காக மாணவர்களுக்கு இலவச பஸ் பாஸ் கொண்டு வந்தார். எதிர்காலத்தில் இனி கணினிதான் என்பதை முன்கணித்து கம்ப்யூட்டர் கல்வியை கொண்டு வந்தார். பெண்களுக்கு சொத்துரிமையை தந்தார். பெண்களுக்கு 33 விழுக்காடு இடஒதுக்கீட்டை தந்தார். காவல்துறையில் பெண்களை பணியில் அமர்த்தினார். விவசாயிகளுக்கு இலவச மின்சாரத்தை தந்தார். விவசாயங்கள் மேம்பட வேண்டும் என்பதற்காக இந்தியாவிலேயே 42 அணைக்கட்டுகளை கட்டி தந்தார். குடிசைகளே இல்லாத மாநிலமாக தமிழ்நாட்டை உருவாக்க வேண்டும் என்பதற்காக குடிசை மாற்று வாரியம் தந்தார். பூசாரிகள் நலன் காக்க வேண்டும் என்பதற்காக பூசாரிகள் நல வாரியம் தந்தார். எல்லோரும் போக்குவரத்து துறையை பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக ஒடுக்கப்பட்டவர்கள், பிற்படுத்தப்பட்டவர்கள், சூத்திரர்கள் என்று பேருந்துகளில் ஏற்றுவதற்கு அனுமதி மறுக்கப்பட்ட பொழுது தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தை உண்டாக்கி தந்தார். குடிநீர் வடிகால் வாரியத்தை உண்டாக்கி தந்தார். குக்கிராமங்களுக்கும் பயணம் செய்ய வேண்டும் என்பதற்காக மினி பஸ் திட்டம் தந்தார். மாவட்டந்தோறும் மருத்துவ கல்லூரி தந்தார். வள்ளுவனுக்கு குமரி முனையில் வானுயர சிலை எழுப்பினார். மிகவும் பிற்படுத்தப்பட்டோருக்கு இடஒதுக்கீட்டை தந்தார். இஸ்லாமியர்களுக்கு உள்ளிட ஒதுக்கீட்டை தந்தார். பழங்குடியினருக்கு இடஒதுக்கீட்டை தந்தார். அருந்ததியின சகோதரர்களுக்கு உள்ளிட ஒதுக்கீட்டை தந்தார்.